இயேசுவின் பெயரால் கேட்பது எளிதில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்திலே சனிக்கிழமையிலே சிறப்பாக யோவான் நற்செய்தியிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது, என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கின்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நவீன உலகத்திலே எது நமக்கு தேவையாக இருக்கிறது, எது நம்முடைய வாழ்விலே ஆசையாக மாறுகிறது என்பதை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும். ஒரு மனிதருக்கு அன்றாடம் உணவு, உடை, இருப்பிடம், இது மூன்றும் மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. இந்த மூன்றையும் பெற்றுக்கொள்ளாத மனிதர்கள் கண்டிப்பாக இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அவர் நம்முடைய குரலை கேட்டு அந்த தேவையை எளிதில் அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த தேவையே ஆசையாக மாறுகின்ற பொழுது, உணவு, ஒரு மனிதன் அன்றாடம் தனக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவேன், அல்லன்னா ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன் அப்படி என்று சொல்லி அதில் சாப்பிட்டால்தான் தேவை நிறைவேறியது என்று நினைக்கின்ற பொழுது அது ஆசையாக மாறுகிறது. உடை, இந்த உடையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு சில இடங்களிலெல்லாம், ஒரு சில குடும்பங்களிலே 100 சாரி, 100 புடவை, 100 நைட்டி, அதே போலவே பேண்ட் ஷர்ட்டெல்லாம் 50 ஜோடி, அதே போல் வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் 75 ஜோடி நிறைய வைத்திருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு போதுமானதாக அது அமையாமல் மீண்டும் என்ன செய்வாங்கன்னா, புதிதாக வரக்கூடிய மாடலை எல்லாம் எடுத்து, பேண்ட் ஷர்ட்டாக இருக்கலாம், புடவை சாரியாக இருக்கலாம், எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அது ஆசையாக மாறுகின்றது. அதே போலவே தங்குவதற்கு ஒரு வீடு இருந்தாலும் இன்னும் ஒரு 2 வீடு கட்ட வேண்டும், 3 வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அது ஆசையாக மாறுகிறது. இவ்வாறு தேவையை விட ஆசையாக மாறுகின்ற பொழுது, அவ்வாறு நாம் இறைவனை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது அந்த மன்றாட்டு இறைவனால் உடனடியாக பலனளிக்காத ஒன்றாக மாறுகிறது. அதே போலவே இன்னும் ஒரு சிலருடைய தேவைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள் என்னை விட முன்னேறிவிடக்கூடாது என்று ஜெபிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்னை திட்டியதால், பேசியதால் நாசமாக போகணும், அழிந்து போகணும் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவை எல்லாமே கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு ஜெபமாக இருக்கிறது. அதே போலவே இன்னும் ஒரு சிலர் பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல நாட்களாக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால், அவர்கள் கேட்கக்கூடிய மன்றாட்டு கடவுளுக்கு ஒத்த ஒரு மன்றாட்டாக இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த மன்றாட்டானது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மன்றாட்டாக இருக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என் பெயரால், ஆண்டவர் இயேசுனுடைய பெயரானது மிகவும் புகழ்பெற்ற ஒரு பெயராக, மகிமை நிறைந்த பெயராக, ஆசீர்வாதம் நிறைந்த பெயராக இருக்கிறது. அந்த பெயரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், நல்ல மனநிலையோடு நீங்கள் இறைவனை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் எல்லா தேவைகளையும் உடனடியாக நமக்கு நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த உன்னதமான உண்மையை இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.